மண்ணை தொட்டு முட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கவா. நீங்க யூடியூப் வர எடுத்துட்டே தான் நீங்க வரீங்களா? ஹாய் சாபிஷூஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா லஞ்சுக்கு தலாலுக்கு போறோம். வெளியில சாப்பிட போறோம். வீட்ல வந்து சம ஒர்க், அதனால இப்ப டைம் என்ன ஆகுது, 3:30 ஆகுது. நான் லஞ்ச் பண்ணியிருந்தா கூட வந்து கரெக்டா 1 o'clock சாப்பிட்டுருப்போம். லஞ்ச் வேணா வெளியே சாப்பிட போலான்னு ஆசையை காட்டிட்டு 3:30 மணி வரையும் எங்களுக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்தோம். ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம். இன்னைக்கு என்ன சாப்பிட்றோன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறோமான்னு பார்க்கலாம். பிரியாணி. பிரியாணியில் என்ன டிஃப்ரெண்ட்? ஹைதராபாதி பிரியாணி. சரி, ஓகே, வாங்க ட்ரை பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஓகே வாங்க. நல்லா இருக்கும். நல்லா பாட்டு பாருங்க. பாட்டு. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கவா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா, தெக்கால ஓடுற காவேரி யாரும் நல்லாச்சா? நல்லாச்சு. நைஸ். சூப்பர் சிங்கர் ஆயிரும். மர்க்கா மர்க்கா சொல்லு. சூப்பர் சிங்கர் ஆயிரும். சூப்பர் சிங்கர் ஆயிடுவேன். சூப்பர் சிங்கர். என் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே டல்லாகி உட்காந்துருச்சு. அர்ஷியா ஒரு சாஃபியா பசி மயக்கம் அனைவருக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா தலால் போயிட்டுருக்கோம். இங்கே முகைஸ்னால இருக்க தலாலுக்கு வந்தாச்சு. சீக்கிரமாக வந்தாச்சா? ஆமாம், இன்னைக்கு அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி டக்குன்னு வந்துட்டோம்ல. பெட் வாங்கிட்டீங்களா? ஓகே, ஸ்டைலாக இருக்கீங்களே இன்னைக்கு. என்ன ஸ்பெஷல் சர்ச்சியா? ஸ்டைலிஷ் தமிழச்சி. ஸ்பைடர்மேன் சூப்பர் என் பேபி இல்லை? ஸ்பைடர்மேனா? என் பிள்ளைக்கு எப்படி அந்த விரலை விடணும்னு தெரியல. மண்ணை தொட்டு பொட்டோடு வச்சுக்கவா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஐ திங்க் ஜீரா வாட்டர். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் சிக்கன் வச்சுருந்தாங்க. அண்ட் கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் மேலே அப்படியே இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ்லாம் போட்டு அப்படியே பார்க்கவே டெம்ப்டார் அளவுக்கு வச்சுருந்தாங்க. தென் இதோட சைட் டிஷ்ஷாக வந்து ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் அண்ட் வந்து ஊறுகாய் டைப்பில் வந்து ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் அது ஸ்வீட்டாக என்னன்னு தெரியல, பட் அது டேஸ்ட் பண்ணும்போது அது லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருந்தது. தென் துவையல் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ துவையல் வந்து தேங்காய், பச்சை மிளகா, புளி, உப்பு இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே ராவாக வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் 2 அப்பளம் வச்சுருந்தாங்க. ஸோ பிரியாணி வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காரம் அந்த அளவுக்கு தெரியல, பட் மசாலா, கீ எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஜஸ்ட் ஃபார் 14 dirhams. ஸோ ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். How's it, Papa? Good. இது வந்து பாயசம். ஜஸ்ட் நோ தான் வச்சுட்டு போனாங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். How was it? So good? ரிவ்யூ சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கான் பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு.
அங்கேருந்து கிளம்பி அப்படியே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நான் வரும்போதே சொல்லியிருந்தேன் வீட்டில் இட்லி ரைஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்லி ரைஸ் வாங்க தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து 1 kg வந்து 4.75 சம்டைம்ஸ் 5 dirhams கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து 2 kg இட்லி ரைஸ் அண்ட் கொரியண்டர் பவுடர் அண்ட் எக் இது மட்டும் தான் வாங்கினோம். ஏன்னா நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது அப்பப்போ இடையில அப்பப்போ தேவையான ஜாமான்லாம் வாங்கிக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் தான் இது. ஸோ வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். we will see you in another vlog.